பற்றி நம்முடைய தந்தை பெரியார் என்ன சொன்னார் என்றால், மாற்றார் கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு மிக நேர்மையோடு ஒழுக்கத்தோடு நாணயத்தோடு நடந்து கொண்டவர் சொன்னார். அடக்கமும் அன்பும் நிறைந்த என் ஆருயிர் தோழரும் தலைவர் கலைஞர் சொன்னார். பேரறிஞர் அண்ணா மற்றும் தலைவர் கலைஞர் ஆகியோருடைய அமைச்சரவைகளை இடம் வகித்தார். திடீர்னு அவர் மறைவுற்ற போது தலைவர் கலைஞர் துடிச்சு போயிட்டார். அவருடைய மறைவுக்கு பிறகு குடும்பத்தாருக்கு நிதி திரட்டி தர முயற்சியை திமுக தலைமை கழகம் எடுத்துச்சு. அப்படி நிதி திரட்டி தந்தவர்களை நானும் ஒருத்தன். பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த போது, சிறுவனாக இருந்த போது, மாணவ பருவத்தில் இருந்த போது, கோபாலபுரம் இளைஞர் திமுக சார்பில் சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கிற ராம் தியேட்டர்ல நாடோடி மன்னன் படத்தை காலை காட்சியாக திரையிட்டு அதன் மூலமாக கிடைச்ச நிதியை நான் கொண்டு போய் தலைவர் கலைஞரிடத்தில் கொடுத்தேன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோர் இட்ட பணியை தட்டாம செஞ்சு முடிக்கிறது தான் தன் ஒரே வேலைன்னு வாழ்ந்தவர் கோவிந்தசாமி அவர்களுக்கு கழக அரசு இன்றைக்கு மணிமண்டபம் அமைக்கிறதும் அதை நான் திறந்து வைக்கிறதும் எனக்கு கிடைச்ச வாழ்நாள் பெருமை. 13/3/1989 அன்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் வரலாற்று புகழ்பெற்ற முடிவா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் சீர்மரபினருக்கும் 20 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு செய்யப்படும் அறிவிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு கல்வியில, வேலை வாய்ப்புல மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்து பிள்ளைகள் படிச்சு வேலைக்கு போய் முன்னேறுது. கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு தான் மிக முக்கிய காரணமாக இருக்கு. இது மட்டுமா, உயிர் தியாகம் செஞ்ச 21 குடும்பத்துக்கு 3 லட்சம் ரூபாய் கருணை தொகையும் மாதந்தோறும் பென்ஷனும் வழங்கினவர் முதலமைச்சர் கலைஞர். இன்றைக்கும் அந்த குடும்பங்கள் மாதம் 3000 ரூபாய் பெற்று வராங்க. அவங்களுக்கு சமூக நீதி போராளிகள் பட்டமும் வழங்கப்பட்டுச்சு. அப்ப நடைபெற்ற சாலை மறியல்ல கைதான 2 லட்சம் பேர் மீதான வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுச்சு. அது மட்டுமல்ல, குண்டர் தடுப்பு சட்டத்தின் கைது செய்யப்பட்ட வன்னியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளாக இருந்த பூத்தா அருள்மொழி, பூத்தா இளங்கோபன் அவர்கள் இங்க அமர்ந்திருக்கிறார். வாழைச்செல்வன், ஆரணி ராஜேந்திரன், தாராசிங் ஆகிய